தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாமிடமிருந்து பிறந்தார். கொஞ்சம் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோடு உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திலே எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் மரப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னிடையே இருப்பதாக. ஆமென். சந்தோஷ தேவரத்தில் முதல் தேசம் கபிரேல் சமனசு தேவமாதாக்கு மங்கள வார்த்தை சன்னதை குறித்து தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழாம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்று இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. இரண்டாவது தேவமாதா எலிசபெத் அம்மாளை சந்தித்ததை குறித்து தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் துவைதென்று போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். வாழ்க வாழ்க
வாழ்க மரியே, வாழ்க 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 மரியே. மூன்றாவது கர்த்தர் பிறந்ததை குறித்து தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழாம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே, வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாதாக. தொடக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்று இருப்பதாக. ஆமென். இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரகத்திலிருந்து மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. நான்காவது இயேசுநாசாமி கோவிலில் காணிக்கையாக ஒப்புக்கொள்ளப்பட்டதை குறித்து தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே, வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசை பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசை பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னைக்கு இருப்பதாக ஆமேன். ஓயன் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரகத்திலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. 5வது 12 வயதில் காணாமல் போன கர்த்தரை தேவாலயத்தில் கண்டடைந்ததை குறித்து தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழா விண்ணுலகிலும் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசிரியர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசிரியர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசிரியர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசிரியர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசிரியர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின்
கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசிரியர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசிரியர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசிரியர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசிரியர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசிரியர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்று இருப்பதாக. ஆமென். ஓ இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. அதுதான் சிஸ்டமிக்கிற தேவதனான அச்சிஷ்ட கவியிலே அப்போஸ்தலராய் சின்னப்பரே அருளப்பரே, நாங்கள் எத்தனை பாவங்களாக இருந்தாலும் நாங்கள் எண்ணிக்கொண்ட 53 ஜெபத்தையும் உங்கள் தோற்றங்களோடு உண்டாகும் புனித தேமாதாவுடைய திருப்பாதத்திலே பாதகாணிக்கா வைத்துக் கொள்ள மன்றாடி ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாம் இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட மகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாராகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய்மை நிறை மூவர் இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகம் படைக்கப்படும் முன் இறைவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிங்காரவனத்தில் ஆதி பெற்றோருக்கு அறிவிக்கப்பட்ட புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவ இருளை அகற்றுகிற ஞான ஒளியான புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விடிவெளி என்று இறைவாக்கினரால் போற்றப்படும் புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மனுக்குலத்துக்கு அருள்மழை பெருவிக்கும் மேகமான புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா நன்மைத்தனத்துக்கும் பாத்திரமான புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதாக்களால் தூயவள் என்று அழைக்கப்பட்ட புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அகங்கார பேயின் தலையை மிதித்த புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இஸ்ரவேலரின் 14 அரச குலங்களுக்குள் சிறப்புற்ற குலத்தில் உதித்த புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பேறு பெற்ற அன்னமாள் சுவைக்கின் திருமகளாய் பிறந்த புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அவர்களின் வேண்டுதல்களாலும் நற்செயல்களாலும் இறைவனின் குழந்தையாக பிறந்த புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூதர் புனிதர் அனைவருக்கும் மேலான நிறைந்த அருள் ஒளியோடு பிறந்த
புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். படைப்பு பொருள்கள் அனைத்திற்கும் மேலாக இறைவனுக்கு மகிமையளிக்க பிறந்த புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகும் மண்ணுலகும் போற்றிடும் அழகுடன் பிறந்த புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடவுளின் கொடைகளை எல்லாம் பெருவிக்கும் இறைக்குல கொழுந்தான புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நித்தியமும் இறைவனின் திருமுன் தேர்ந்தெடுக்க பெற்றவளாக விளங்கிடும் புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய்மையின் வழியில் எல்லா புனிதர்களுக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கும் புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிறப்பின் போது விண்ணக ஒளியால் சுடர்விட்ட புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மனுக்குலத்தின் மகிழ்ச்சியாக விளங்கிடும் புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிறந்தவுடன் விண்ணக தந்தைக்கும் காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கப்பட்ட புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது அழகுக்கேற்ப மரி எனும் புதிய பெயர் சூட்ட பெற்ற புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என்றும் கன்னியாக விளங்கும் புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆலயத்தில் அனைவருக்கும் ஆசிரியாக நடந்து காட்டிய புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நோயற்றோரின் துன்பத்தை அகற்றி நலமருளும் புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்மை நம்பினவர்களை ஒருபோதும் கைவிடாத பேருபகாரியான புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனிதர்களின் விண்ணக முடியென விளங்கும் புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி பிரிவியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி பிரிவியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டலை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி பிரிவியாகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி. இறைவனின் தூய மாதாவேயோ உடைய சனமாக ஒளிவந்தோ எங்கள் அரசுகளிலே நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு நீர் பராமமாயிராது. ஆசீர்வதிக்கப்பட்டவளுமாய் உன்னதமாய் கண்ணி சகல ஆபத்துகளில் எங்களை காத்தருளும். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படி இறைவனுடைய தூய அன்னையே எங்களுக்காக மன்றாடும். திருவேதகாலத்து மாதாவா இருக்கிற எங்கள்
அனைவரோடும் இருப்பதாக. இன்றைய திருப்பலியின் கருத்துக்கள்: ராபர்ட் ராஜ் குடும்பத்தினர் நன்றி பலியாகவும், செல்வராஜ் ஃப்ளோரா குடும்பத்தினர் நன்றி பலியாகவும், ரூபன் அட்லின் ஜீனா நினைத்த காரியங்கள் நிறைவேற இறைவனை மன்றாடுகின்றனர். For the well-being of teachers of Infant Jesus Matriculation School, அவர்களுக்காக ஜெபிப்போம். பிரவீன் கோமதி குழந்தை நல்ல முறையில் பிறந்தமைக்கு மாதாவுக்கு நன்றி பலியாக திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றனர். மேலும் நம்மை விட்டு பிரிந்து சென்ற சகோதர சகோதரிகள் திருமதி டாலி, திருமதி எஸ் புஷ்பா மேரி, துரைசாமி, அடைக்கலம் பெர்னாந்த், ரச்னேயர் மேரி, மேலும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காக இத்திருப்பலியில் நாம் ஜெபிப்போம். அதுவும் குறிப்பாக இக்காலத்தில் கொரோனா தொற்று நோய் காலத்தில் நம்மை விட்டு பிரிந்து சென்ற சகோதரர்கள் சகோதரிகளுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் அவர்களுடைய குடும்பங்களுக்கு இறைவன் ஆறுதல் அளிப்பதற்காக இத்திருப்பலியில் நாம் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுது கல்யாண புனித மரியாதையும் வானங்கள் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளின் உள்ளையும் நம் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, சிலுவையில் தாகத்தோடு தொங்கிய திருமகனின் அன்புக்காக ஏழை எளியோர் மீது காட்டிய பேரன்பின் வழியாக பதில் அன்பு காட்ட கன்னியான புனித திரேசாவை நீரே அழைத்தீரே. துன்புறும் எங்கள் சகோதர சகோதரிகள் கிறிஸ்துவுக்கு பணிபுரிய அவரது பரிந்துரையின் வழியாக எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பட்டினியோடும் தாகத்தோடும் ஆடையின்றும் இருக்கிறோம். திருதூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 6-15 முடிய. சகோதரர் சகோதரிகளே, உங்கள் பொருட்டு என்னையும் அப்போலோவையும் எடுத்துக்காட்டாக கொண்டு இவற்றை கூறினேன். ஏனெனில் எழுதியுள்ளதற்கு மேல் போகாதே என்பதின் பொருளே, எங்களை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். ஒருவரை ஆதரித்தும் மற்றவரை எதிர்த்தும் செயல்படாதீர்கள். இருமாப்பு கொள்ளாதீர்கள். நீங்கள் மற்றவர்களை விட உயர்ந்தவர்கள் என்று சொன்னவர் யார்?
உங்களிடம் உள்ள அனைத்தும் நீங்கள் கொண்டவதானே. பெற்றுக்கொண்டும் பெற்றுக்கொள்ளாதது போல் பெருமை பாராட்டுவது ஏன்? தேவையானவற்றை எல்லாம் ஏற்கனவே பெற்றுவிட்டீர்களோ? ஏற்கனவே செல்வர்களாகிவிட்டீர்களோ? எங்களை விட்டுவிட்டு நீங்கள் மட்டும் ஆட்சி செலுத்துவீர்களோ? நீங்கள் ஆட்சி செலுத்த முடியுமென்றால் நல்லதுதான். அப்படியானால் நாங்களும் உங்களோடு சேர்ந்து ஆட்சி செலுத்தலாமே. கடவுளின் திருதூதராகிய எங்களை அவர் எல்லாருக்கும் கடையராக்கினார். நாங்கள் மரண தண்டனையை பெற்றவர்கள் போல் ஆனோம். மனிதர்க்கும் வானதூதர்க்கும் உலகக்கும் காட்சி பொருளானோம் என கருதுகிறேன். நாங்கள் கிறிஸ்துவின் பொருட்டு மடையர்கள், நீங்களோ கிறிஸ்துவோடு இணைந்த அறிவாளிகள். நாங்கள் வலுவற்றவர்கள், நீங்கள் வலிமை மிக்கவர்கள். நீங்கள் மாண்புள்ளவர்கள், நாங்களோ மதிப்பற்றவர்கள். இந்நேரம் வரை பட்டினியோடும் தாகத்தோடும் அடியினின்றும் ஆடையின்றும் இருக்கிறோம். அடிக்கப்படுகிறோரும் நாடோடிகளுமாய் இருக்கிறோம். எங்கள் கைகளால் பாடுபட்டு உழைக்கிறோம். பழிக்கப்படும் போது ஆசி கூறுகிறோம். துன்புறுத்தப்படும் போது பொறுத்து கொள்கிறோம். அவமதிக்கப்படும் போது கனிவாக பேசுகிறோம். நாங்கள் உலகத்தின் குப்பை போல் ஆனோம். இதுவரை அனைத்திலும் கழுவு பொருட்கள் என கருதப்பட்டு வருகிறோம். உங்களை வெட்கமடைய செய்ய நான் இவற்றை எழுதவில்லை. நீங்கள் என் அன்பார்ந்த பிள்ளைகள் என எண்ணி உங்களுக்கு அறிவு புகட்டவே இவற்றை எழுதுகிறேன். கிறிஸ்துவை சார்ந்த உங்களுக்கு ஆசிரியர்கள் பல்லாயிரம் இருக்கலாம், ஆனால் தந்தையர் பலர் இல்லை. நற்செய்தி வழியாக நான் உங்களை கிறிஸ்துவர்களாக ஈன்றெடுத்தேன். இது ஆண்டவர் வழங்கும் இறைவாக்கு. இறைவனுக்கு நன்றி. பெதுலரை பாடல் பல்லவி. மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதி உடையவர். அவர் தம் செயல்கள் யாவும் இரக்க செயல்களே. பல்லவி. மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார். தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். பல்லவி. மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார். அவர் தமக்கு அஞ்சு நடப்போரின் விருப்பத்தை நிறைவேற்றுவார். அவர்களது மன்றாட்டுகளை செவி சாய்த்து அவர்களை காப்பாற்றுவார். பல்லவி. மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார். ஆண்டவர் தம்மிடம் பற்றுக்கொள்ளும் அனைவரையும் பாதுகாக்கின்றார். பொல்லார் அனைவரையும் அழிப்பார். பல்லவி. மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார். என் வாய் ஆண்டவரின் புகழே அறிவிப்பதாக. உடல் கொண்ட அனைத்தையும் அவரது திருப்பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவதாக. பல்லவி. மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார். ஆண்டவர் கூறுகிறார், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்
நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. ஓர் ஓய்வு நாளில் இயேசு வயல் வழியே செல்ல நேர்ந்தது. அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கைகளினால் கசக்கி தின்றனர். பரிசேயருள் சிலர், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை நீங்கள் செய்வதேன் என்று கேட்டனர். அதற்கு இயேசு மறுமொழியாக, தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாய் இருந்தபோது தாவீது செய்ததை குறித்து நீங்கள் வாசித்தது இல்லையா? அவர் இறை இல்லத்திற்குள் சென்று குருக்கள் மட்டுமே அன்றி வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை எடுத்து தாம் உண்டதுமன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்று கூறினார். மேலும் அவர்களிடம், ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. வாழ்க்கை என்பது போராட்டம், வாழ்வு என்பதே சமாளிக்க வேண்டும். இந்த வாழ்க்கையின் போராட்டத்தில் வாழ்க்கையின் சவால்களை நாம் தினம் தினம் சமாளித்து அந்த வாழ்க்கையில் நாம் வெற்றி கொள்வதே நம்முடைய வாழ்வின் பயணம், நம் வாழ்வின் ஒரு அர்த்தமாக இருக்கின்றது. நாம் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டுமா அல்லது வாழ்வையே ஜெயிக்க வேண்டுமா? வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இருக்க வேண்டும் என்றால், வாழ்க்கையில் அர்த்தம் இருக்க வேண்டும் என்றால், வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்க வேண்டும் என்றால், நாம் கண்டிப்பாக வாழ்கின்ற போது நாம் வாழ்க்கையை வெல்ல வேண்டும். வாழும் போதே வாழ்க்கையை நாம் வெல்ல வேண்டும். இன்றைய நாளில் 3 மைய கருத்துக்கள். நாம் அன்னையின் பெருவிழாவை சிறப்பிப்பதற்காக நவநாளை கொண்டாடுகின்றோம். இன்று நம்முடைய தாய் திருச்சபையானது கொல்கத்தா நகர் புனித அன்னை தெரேசா அவர்களுடைய சிறப்பு நாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றது. மேலும் நாம் அனைவரும் பள்ளிக்கூடங்களில் படித்தவர்கள், கல்லூரியில் படித்தவர்கள், நம்முடைய ஆசிரியர்கள் அவர்களுடைய நாளை இன்று நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். அன்னை அவர்களுடைய வாழ்க்கையில் பல போராட்டங்களை அவர்கள் சந்தித்தார்கள். வாழ்க்கையில் போராட்டங்களை சந்தித்த பொழுது அவர்கள் அன்னை மரியாள் எவ்வாறு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்த முடிவுகள் அல்லது அவர் தேர்ந்து கொண்ட பகுதிகள் வாழ்க்கையை மாற்றிவிட்டன, அல்லது நல்ல பகுதியை அன்னை மரியாள் அவர்கள் தேர்ந்து கொண்டார்கள். அவர்கள் செய்ததெல்லாம் கடவுளை பின்பற்றினார். அதுவும் நன்கு அறிவோம். கானாவூர் திருமணத்தில் அன்னை மரியாள் கூறிய ஒரே வார்த்தை, அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்கள், அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்கள். வாழ்க்கையில் நமக்கு அன்னை மரியாள் நமக்கு கொடுக்கின்ற ஒரு முக்கிய படிப்பினை, ஒரு முக்கிய செய்தி, கடவுள் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்கள். கிறிஸ்து என்ன உங்களுக்கு சொல்கின்றாரோ அதை செய்யுங்கள். கிறிஸ்து கண்டிப்பாக நமக்கு சொல்வதெல்லாம் பிறரை அன்பு செய்யுங்கள், முடிந்தவரை மற்றவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருங்கள். அன்னை மரியாள் தன்னுடைய உறவினரான எலிசபெத்திற்கு அவர்கள் பிள்ளை பிறக்க போகின்றார் என்று கேட்டவுடன் அன்னை மரியாள் மகிழ்ச்சியுடன் அவர்களுடைய வேலைகளை விட்டு, அதுவும் தொலைவென்று பாராமல் அன்னை மரியாள் அவர்களை சென்று சந்தித்தார்கள். அவர்களிடையே ஏற்பட்ட மகிழ்ச்சி உரையாடல் நாம் நற்செய்தியில் பல முறையில் நாம் வாசிக்கின்றோம். சில பண்புகள் அன்னை மரியாளிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது. கிறிஸ்து என்ன சொல்கின்றாரோ அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிப்போம். மற்றவர்களுக்கு முடிந்த அளவில் மகிழ்ச்சியை தருவோம். நம் குடும்பங்களில், நம் உறவுகளில், நாம் சந்திக்கின்ற நபர்கள் மத்தியில் நாம் மகிழ்ச்சியை தருவோம். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் என்றால், குடும்பத்தில் அல்லது நாம் சந்திக்கிற இடத்தில் பார்த்தோம் என்றால், சிறு சின்ன சின்ன விஷயங்களுக்கு
அதிகமாக நாம் கோபப்படுவோம், அதிகமாக நாம் எரிச்சல் படுவோம், அல்லது தேவையில்லாத வார்த்தைகள் நாம் கேட்டோம் என்றால் உடனடியாக நாம் ஓவராக ரியாக்ட் பண்ணி இல்லை கோபப்பட்டு இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு மோசமான இடமாக நாம் மாற்றி விடுவோம். அண்மையில் நான் ஒரு சின்ன ஒரு கதை கேட்டேன். வீட்டில் ஒரு சில நேரங்கள்லாம் பெரியவங்கலாம் வந்து தூங்கும்போது கொரட்டை விடுவாங்க. கொரட்டை விட்டாங்கன்னா அதுவும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தூங்கக்கூட முடியாது. அதுவும் கணவன் மனைவி அவர்களிடையே கொரட்டை விட்டு இருந்ததுனா பக்கத்தில் காலம் ஃபுல்லாக படுத்து கொண்டு தூங்கணும். அதனால வந்து தூங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த கொரட்டையிலேயே வந்து மக்கள் வாழ்கின்றனர், குடும்பங்கள் நகர்ந்து செல்கின்றன. பயணம் செய்யும் பொழுது பஸ்ஸில் யாருன்னா கொரட்டை விட்டாங்கன்னா பக்கத்து சீட்டில் உட்காந்துருந்தோன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப எரிச்சல் படுவோம். எல்லாருமே நல்லா தூங்கணும்னு நினைப்போம், பக்கத்தில் இருக்கும் ஒருத்தங்க டர்னு கொரட்டை விட்டுட்டு நம்மளை எழுப்பிக்கினே இருப்பாங்க. இது போலதான் வந்து ஒரு ரயில் பயணத்துல, அதுவும் ரயில் பயணம் போது வந்து அடுக்கடுக்கா இருக்கும், டயர்ல இருக்கும். அது வந்து நம்ம ஒவ்வொரு ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்ல பல நபர்கள் படுத்திருப்பாங்க. அதே போல வந்து ஒரு பாட்டிமா படுத்திருந்தாங்க. ஒரு நல்ல ஒரு உடல் பருமனான ஒருவர் படுத்திருந்தார். அவர் இரவு நேரத்தில் படுத்துட்டு இருக்கும் பொழுது வந்து அவர் எளிதாக கொரட்டை விட்டு உறங்கினார். ஆனா இந்த பாட்டிமா வந்து தூங்கவே முடியல, அப்படியே எழுந்து பக்கத்தில் இருக்கவங்கள கத்தி எழுப்பி, ஆனா உறங்கி கொண்டிருந்தவர் எழுந்துக்கவே இல்லை. அவர் தன்னுடைய கொரட்டையை தொடர்ந்தார், தன்னுடைய உறக்கத்தை தொடர்ந்து கொண்டிருந்தார். அவர் அந்த பாட்டியின் அருகில், மூதாதையின் அருகில் இருந்து அமர்ந்து கொண்டிருந்தவர், எதற்குமா இந்த கூச்சல் படுகிறீங்க, அது அவருடைய சுதந்திரம் அல்லவா, கொரட்டை விட்டு தூங்குறது, நல்லா தூங்கட்டும், ஆனா வந்து நீங்க ஏன் கொரட்டை விட்டு ரொம்ப தூங்குறவர் கெடுக்கிறீங்க. அந்த பக்கத்து நபர் வந்து கொஞ்சம் உரையாடி கொண்டு இருக்கும் பொழுது அந்த கொரட்டை சத்தத்திலேயோ அல்லது அவரிடத்துல எந்த ஒரு நல்ல ஒரு குணத்தை நீங்க பார்க்கலையா, கொரட்டையில் என்ன ஒரு பெரிய நல்ல குணம் இருக்கு, கொரட்டை விட்டா எல்லாரும் தூக்கத்தை கலைந்துதான் போதுன்னு. அதுக்கப்புறம் வந்து அவர் சொன்னாரு, இந்த கொரட்டை விடுறது கூட பாருங்க, ஆனா ஒரு பாட்டு மாதிரி இருக்கும். சாதாரணமா கொரட்டை ஒரே டோன்ல போவாது, ஒரு ஹை பிச் போவோம், ஒரு லோ பிச் போவோம், நடுவில் அப்படியே ஒரு அமைதியான ஒரு சத்தம் ஒன்று வரும். அந்த பாட்டிமா அந்த இது உத்து கவனிச்சது, அந்த மிடில் ஒரு அமைதியா போக பாட்டிமா தானாவே வந்து போக 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 சிரிக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த பாட்டிமாவே அந்த கொரட்டைய ரசிக்க ஆரம்பிச்சது. அந்த கூட உடன் பயனாளியும் அவரும் வந்து உறங்கி விட்டார். வாழ்க்கையில எரிச்சல் படணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா எல்லாத்துக்குமே கோவப்படலாம். ஆனா வாழ்க்கையில எதிலாவது ஒரு நல்ல விஷயம் இருக்கும் நம்ம உற்று நோக்கணும் என்றால், எந்த ஒரு கசப்பான இதிலும் சரி, எந்த ஒரு துக்கத்திலும் சரி, எந்த ஒரு பெரிய துரோகங்களிலும் சரி, அல்லது எந்த ஒரு மன கஷ்டத்திலும் சரி, நல்லவற்றை நாம் உற்று நோக்கினோம் என்றால் கண்டிப்பாக வாழ்க்கை ஒரு சந்தோஷமாக மாறும். முடிந்தவரை நாம் மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவோம், முடிந்தவரை மற்றவர்களிடத்திற்கும் இருக்க நல்ல பண்புகளை நாம் பாராட்டுவோம். அன்னை மரியாளினுடைய நாளை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இன்று இரண்டாவதாக அன்னை தெரேசா அவர்கள். அன்னை தெரேசாவுடைய வாழ்க்கையில், மதர் தெரேசாவுடைய வாழ்க்கையில் 3 பண்புகள், ஜெபம், அன்பு, சேவை, இந்த 3 பண்புகள் மையமாக இருக்குது. ஜெபிப்பாங்க, அன்பு செய்வாங்க, அந்த அன்பு செய்த பலனாக சேவையும் வந்து அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். அன்னை தெரேசாவுடைய அவர்களுடைய வாழ்க்கையில பார்க்கும்பொழுது, மதர் தெரேசாவுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது, ஒரு முறை அவர்கள் எங்கேயோ வெளியே போகணுன்ட்டு அவர்கள் சீக்கிரமாக கிளம்பணும், ஏர்போர்ட்டுக்கு போகணும், லேட் ஆயிடுச்சு. ஆனா அவங்களுடைய ஜப நேரமும் வந்து ஒரு தடையாயிடுச்சு. அதனால என்ன பண்ணாங்க, ஓகே ஃப்ளைட்டுக்கு போகணும், ஏர்போர்ட் போகணுன்ட்டு வேகமா அவங்க போயிட்டாங்க. வேகமா போகும்போது அன்னை தெரேசாவுடைய மனதில் வந்து கடவுளுக்காக அந்த 1 மணி நேரம் இருக்கும், அந்த கடவுளுக்காக நான் ஜபிக்க வேண்டிய நேரத்தில் வந்து நான் இப்படி வேகமா வந்துட்டேன்னு அவங்களுடைய மனது உறுத்தி கொண்டே இருந்தது. அந்த ஏர்போர்ட் போனதுக்கு அப்புறம் பாஸ்போர்ட் கொடுத்தாங்க. பாஸ்போர்ட் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்த உடனே கேள்விப்பட்டாங்க ஃப்ளைட் வந்து ஒரு 3 ஹவர் டிலே ஆயிடும். அன்னை தெரேசா அவர்கள் ஒரு ஏர்போர்ட்ல ஒரு ஒதுக்குப்புறமா அமர்ந்து அவங்க இறைவனை வந்து கடவுளோடைய நேரத்தை அவங்க செலவிட்டு ஜெபம் பண்ணாங்க. அன்னை தெரேசா அவர்கள் அவங்க நினைத்திருந்தாங்கன்னா எப்படியாவது உட்காந்து ஏர்போர்ட்ல வந்து கொஞ்சம் ஓய்வு எடுத்திருக்கலாம் அல்லது ரிலாக்ஸ் பண்ணியிருக்கலாம். உடனடியாக அவங்களுக்கு வந்தது நினைவு வந்து, நான் கடவுளுக்காக என்னுடைய நேரத்தை நான் செலவிட வேண்டும். இந்த நாளை நாம் சிறப்பிக்கின்ற போது
புனித அன்னை தெரேசாவுடைய நாளை சிறப்பிக்கின்ற போது நமக்கு அன்னை தெரேசா அவர்கள் விடுக்கின்ற அழைப்பும் சவாலும் வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீங்களோ பாராட்டுக்குரியவர்கள். மேலும் இந்த ஒரு கருவியின் மூலமாக, செல்போனின் மூலமாக வீட்டிலிருந்து அமர்ந்து பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் பாராட்டுக்கள். நாம் உண்மையிலே வந்து கடவுளுக்கு உரிய நேரத்தை கொடுக்கின்றோமா? ஜெபத்திற்கான நேரத்தை கொடுக்கின்றோமா? உண்மையாக நாம் கடவுளுடைய நேரத்தை கொடுக்கும் பொழுது, ஜெபத்தினுடைய நேரத்தை கொடுக்கும் பொழுது இறைவன் நம்மை உண்மையாக பாதுகாத்து கொண்டு வருவார், தொடர்ந்து நம்மை அன்பு செய்வார். ஆசிரியர்கள் நம்முடைய வாழ்வில் ரொம்ப முக்கியமானவர்கள். ஆசிரியர்களுக்காக ஜெபிப்போம். ஆசிரியர்கள் பள்ளியில் இருக்கவும் மட்டும் கிடையாது, நம்முடைய உபதேசர், கேட்டகிஸ்ட் அவர்கள் அல்லது சிஸ்டர் அவர்கள் அல்லது கேட்டகிசம் எடுப்பவர்கள் எல்லாரும் சரி, இந்த பங்குல சரி, எல்லோரும் வந்து அவர்களுடைய ஆசிரியர் பணிகள் செய்கின்றார்கள். அந்த ஆசிரியர் பணிகள் செய்யும் பொழுது இறைவன் வந்து அவர்கள் நிறைவாக ஆசீர்வதிப்பார். 2 நிகழ்வுகள் என்னுடைய வாழ்க்கையில். நானும் ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு வந்திருக்கிறேன். என்னுடைய பங்கு அசோக் நகர் பங்கு. நான் அந்த அசோக் நகர் பங்குல வந்து நான் பூச வைக்கும் பொழுது எனக்கு சிறு வயதில் எடுத்த ஆசிரியை, நான் இப்பவும் பூச வச்சு வந்தேன்னா அவங்க வந்து எனக்காக காத்து கொண்டு என்னை பாராட்டுவாங்க. நல்லா பூச வச்சிங்க சாமி, நல்லா இருந்தது சாமி, எனக்கு சிலுவை போடுங்கன்ட்டு. நான் அவங்க கிட்ட சொல்லுவேன், நீங்கள் தான் டீச்சர், எனக்கு சிலுவை போடணும், நான் உங்களுக்கு போடுறதா அப்படின்ட்டு. இல்லை, நீங்கள் குருன்ட்டு. அது ஒரு பெருமிதம், அதில் ஒரு பெரிய சந்தோஷம் அவங்க வந்து சிலுவை வாங்குறது. அதே போல் இப்பொழுது வந்து நான் அண்மையில் நான் பணியாற்றி கொண்டிருக்கும் இடத்துல வந்து அருட்சகோதரி ஒருத்தவங்க வந்து எனக்கு கேட்டகிசம் எடுத்தவங்க. நான் வந்து அவங்களுடைய அருட்சகோதரி மடத்திற்கு நான் திருப்பலி செலுத்த சென்றிருந்தேன். அப்பொழுது அவர்கள் என்னை கண்டு கொண்டார்கள். அப்பொழுது அவங்க சொன்னாங்க, சாமி நான் தான் உங்களுக்கு கேட்டகிசம் எடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க. நானும் சொன்னது, எனக்கு நல்லாவே தெரியும் சிஸ்டர், நீங்கள் தான் கேட்டகிசம் எடுத்தீங்க. அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஆசிரியர்கள் எல்லோரும் வந்து சுயநலம் இல்லாமல் நம்மை ஏற்றுபவர்கள், ஏற்றி விடுபவர்கள். ஆசிரியர்களுக்காக நாம் திருப்பலில் நாம் ஜெபிப்போம். உண்மையில் நாம் ஆசிரியர்கள் நம் குடும்பத்தில் இருக்கும் பெற்றோர்கள், நம்முடைய அம்மா அப்பா, அவர்களும் நம்முடைய ஆசிரியர்கள், நம்முடைய வாழ்க்கையின் முதல் ஆசிரியர்கள் அவர்கள். அவர்களுக்காக திருப்பலியில் ஜெபிப்போம். இந்த நாளில் இறைவன் நமக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காக நன்றி கூறி, மேலும் தொடர்ந்து நம்முடைய கருத்துக்களுக்காக திருப்பலியில் நாம் ஜெபிப்போம். வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானது. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானது. வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது, வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது எல்லா வருகளையும் விட மேலானது. கையளிக்கின்றேன் இறைவா இந்தன் மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. செழுமையும் கொடுமையும் பெறுவது போல் எந்தன் இதயமும் உமது நிறைவு பெறும். செழுமையும் கொடுமையும் பெறுவது போல் எந்தன் இதயமும் உமது முன் நிறைவு பெறும். பெருமையில் உள்ள மனை திறப்பிடவே, பெருமையில் உள்ள மனை திறப்பிடவே நாவின் மகிழ்ச்சியின் புகழ்ச்சியும் பாடலிடும். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களிடதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது மேலே புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை நலத்திற்காகவும் முதற்பலியின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவர்
ஆண்டவரே, என்றும் புனிதமான இக்காணிக்கை மீட்பளிக்கும் ஆசியை எங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருள் அடையாள முறையில் நிகழும் இப்பலி உமது ஆற்றலால் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே நாங்கள் இன்று என்றும் வானதூதர்களுடன் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உம்மை புகழ்ந்து பாடி குரல் எழுப்பி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை
உடன்படிக்கை உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இரத்தினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய புனிதர் அனைவருடனும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயன புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித அன்னை திரேசா, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகியோர் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமல் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு தளக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தை அழைத்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என நான் ஆண்டவரே.
கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று உங்களை சந்தித்ததில் பெருமகிழ்ச்சி. நாம் திருப்பலிக்கு வருகின்ற பொழுது நம்முடைய ஆலயத்தின் விதிமுறைகளை பின்பற்றுவோம். மேலும் நம்முடைய மறை மாவட்டத்தின் விதிமுறைகளை பின்பற்றுவோம். இந்த கொரோனா தொற்று காலத்தில் இறைவனின் மீது முழுமையாக நாம் நம்பிக்கை வைத்து, மேலும் நமக்கு கொடுக்கப்படுகின்ற விதிமுறைகள் அரசிலிருந்தோ அல்லது நம்முடைய திருச்சபையிலிருந்தோ அல்லது நம்முடைய பங்கிலிருந்தோ பெறுகின்ற அனைத்து விதிமுறைகளையும் நாம் பின்பற்றி உடல் ஆரோக்கியத்துடன் நலனுடன் நம்முடைய வாழ்க்கையை வாழ்வோம். இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிக்கட்டும். இறுதி மன்றாட்டுக்காக எழுந்து நிற்போம். ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதர சகோதரிகளில் உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அலைக்கடல் ஒளி மீனே செல்வ ஆண்டவர் தாயாரே, செல்வ ஆண்டவர் தாயாரே, இலை பேரா கண்ணி போற்ற நெறி கலவி வாழி, இலை பேரா கண்ணி போற்ற நெறி கலவி வாழி, வானவன் கவிரியின் தூய மங்கள மொழியேற்பாய், தூய மங்கள மொழியேற்பாய், ஞான சமாதான வழி நாம் நடந்திடனை செய்வாய், ஞான சமாதான வழி நாம் நடந்திடனை செய்வாய். அலைக்கடல் ஒளிர் மீனே செல்வ ஆண்டவர் தாயாரே, செல்வ ஆண்டவர் தாயாரே, நிலை பெயரா கண்ணி போற்ற நெறி கதவி வாழி, நிலை பெயரா கண்ணி போற்ற நெறி கதவி வாழி. நம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், பங்கு மக்கள் உடல் நலத்துக்காகவும் பங்கு தந்தையின் கருத்துகளுக்காகவும் திருப்பலியாற்றிய தந்தையின் கருத்துகளுக்காகவும் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே
பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நம் பங்கின் பாதுகாவலரான அற்புத குழந்தை இயேசுவே, எங்களை ஆசீர்வதித்தருளும். எங்கள் அமலோற்ப மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.